ஓம் நமசிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எப்பொழுதும் தங்களுடைய கைகளில் வளையல் அணிந்திருக்கும் பெண்கள் தவறாமல் இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள். வளையல் அணியாத பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த பதிவில் உள்ள முக்கியமான விஷயங்கள், நம்மளுடைய முன்னோர்கள் கடைபிடித்த இந்த ஒரு முக்கியமான விஷயங்களை கேட்டு நம்பிக்கை இருந்தால் நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள். அதற்கப்புறம் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்திங்கன்னா மஞ்சள் தேய்த்து குளித்து பொட்டு வைத்து கையில் வளையல், காலில் பார்த்திங்கன்னா கொலுசு போடுவார்கள். தலைமுடியை பின்னி நல்ல மகாலட்சுமி தோற்றத்தோடு வலம் வருவார்கள். இதெல்லாம் சாதாரணமாக பார்த்திங்கன்னா பெண்களுக்குரிய ஒரு முக்கியமான விஷயங்கள். பெண்கள் கட்டாயம் பார்த்திங்கன்னா இந்த விஷயங்களை தினந்தோறும் கடைபிடித்து கொண்டு வரும் பொழுது வீடே அப்படியே லட்சுமி கடாசத்தில் நிறைந்திருக்கும் அப்படிங்கிறது தான். இவை அனைத்துக்கும் சூட்சமமான காரணங்கள் இருந்தன. அதாவது வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த இரையாற்றலும் பெருகும். பெண்கள் செய்கின்ற எந்த ஒரு விஷயமும் இது எல்லாமே முறைப்படி கடைபிடித்து கொண்டு பெண்கள் எந்த ஒரு வேலையில் ஈடுபட்டாலுமே அதுவும் வெற்றிகரமாக முடியும் அப்படிங்கிறது தான். உடலுக்கு ஆரோக்கியத்தை தருவதோடு கூட எப்பொழுதும் அந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஈடுபடும் பொழுது அந்த தெய்வத்தின் அருள் உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும் தான். அதனால் இதெல்லாம் எப்பொழுதுமே ஒதுக்கி வைக்கக்கூடாது. அனுதினமும் அணிந்து விளக்கேற்றுவது மிகுந்த சிறப்பை தரும். பொதுவாக பார்த்திங்கன்னா பெண்கள் வளையல் அணிவதனால அவர்களுடைய மணிக்கட்டுக்கு கீழே இருக்கும் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த வர்ம புள்ளிகள் தூண்டப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஒன்றிற்கும் மேற்பட்ட வளையல்களை அணிவதன் மூலம் அதிலிருந்து வரக்கூடிய அந்த சத்தமானது சவுண்டு, அந்த திரப்பி என்ற வகையில் நம் உடலுக்கு அது ஆரோக்கியத்தையும் தருகிறது. சரி, இப்போது ஆன்மீக ரீதியாக சொல்லக்கூடிய விஷயங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். வளையல் அணிவதனால ஆன்மீக ரீதியாக என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிடுங்க. பெண்கள் மரம், பிளாஸ்டிக், இரும்பு, ரப்பர், இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸு போன்ற இந்த உலோகங்களால் ஆன வளையல்களை எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா அணியக்கூடாது. அதற்கு மாறாக முடிஞ்சால் தங்கத்தில் வாங்கியிருக்கீங்கன்னா தங்க வளையல் அணியலாம். அப்படி இல்லையா கண்ணாடி வளையல்களை எப்பொழுதுமே அணிந்திருப்பது தான் பெஸ்ட்டு. இந்த கண்ணாடி வளையல்களை அணியும் பொழுது காப்பி கலர் மற்றும் கருப்பு நிற வளையல்கள் அணிவதை தவிர்க்க வேண்டும். இந்த நிறத்தை தவிர்த்து மற்ற எந்த நிறத்தில் வேணாலும் நம்ம வளையல் அணிந்து கொள்வது நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் பெண்களுக்கு. அது மட்டுமல்லாமல் புதியதாக வளையல்களை வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளை தவிர்ப்பது நன்மை தரும். அதே போல் புதியதாக கையில் வளையல் அணிய வேண்டும் என்று நினைப்பவர்கள் மதியம் மற்றும் இரவு வேளைகளில் அணிவதை தவிர்க்க வேண்டும். காலை அல்லது மாலை, அதாவது புதியதாக வளையல் அணியிறீங்கன்னா காலை அல்லது மாலை இந்த நேரத்தில் வளையல் அணிவது மிகவும் நல்லது. மேற்கூறிய அந்த செவ்வாய் மற்றும் சனிக்கிழமை நாள்களிலையும் புது வளையல் அணியிறீங்கன்னா இந்த நாட்களை தவிர்த்து மற்ற நாட்கள் அணிவதும் மிகவும் சிறப்புக்குரியது. குடும்ப தலைவிகள் அப்படின்னு பொறுப்பேற்றிருக்கின்ற பெண்கள் பார்த்திங்கன்னா குடும்பத்தை நல்ல முறையில் அவர்களுடைய அந்த கட்டுப்பாட்டோடு ஒழுக்கமுறையோடு கொண்டு போவதற்கு சிகப்பு நிற வளையல்கள் பார்த்திங்கன்னா அணியலாம். சிகப்பு நிற வளையல் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுமை திறன் கொண்ட வளையலாக இருக்கும். அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் பேசும்பொழுது மற்றவர்கள் அதை செவி கொடுத்து கேட்டு அதன்படி நடப்பார்கள். இந்த ஒரு வளையல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். கல்யாணமாகாத பெண்கள் விரைவிலேயே நல்ல செய்தியை அவர்களை தேடி வருவதற்கு பார்த்திங்கன்னா பிங்க் நிறத்தில், அதாவது ரோஸ் கலரில் இருக்கக்கூடிய வளையல்களை, அந்த கண்ணாடி வளையல்களை அணியுவது ரொம்ப நல்லது. பண தேவை அதிகமாக இருக்கிறது என்று நினைப்பவர்கள் அந்த பண தேவையை பூர்த்தி செய்யணும். நீங்கள் செய்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக முடியணும். அந்த பண தேவையானது நமக்கு எப்பொழுதுமே அந்த சரிக்கு சமமாக ஈடுகட்டி கொண்டே இருக்கணும் அப்படின்னா பச்சை மற்றும் அந்த பர்பிள் நிற கத்தரிப்பு கலர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கத்தரிக்காய் அந்த நேரத்துலையும் இல்லை பச்சை நிறத்துலையும் அந்த வளையல்கள் அணிவது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏன்னா ஒவ்வொரு வளையலும் அந்த வளையலுக்கேற்ப அந்த நிறத்திற்கேற்ப உங்களுக்கு எப்பொழுதும் நீங்கள் கையில் உங்களோடு அணிந்திருக்கும் பொழுது இவைகள் எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குமானதாக இருக்கும். உடல் உஷ்ணத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த பெண்கள் பார்த்திங்கன்னா வெளிர் நீல நிறத்திலான வளையல்கள் இருக்கும். அந்த வளையல்களை அணிவது அவர்களுடைய உடல் உஷ்ணத்தை குறைக்கும் அப்படிங்கிறது தான். அன்பாகவும் பாசமாகவும் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் வெள்ளை அல்லது சில்வர் நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த வளையல்களை அணிய வேண்டும். சுப நிகழ்ச்சிகள் நடக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் மஞ்சள் நிறத்திலான அந்த மங்களகரமான எல்லா விஷயமும் நமக்கு நடக்கணும் அப்படின்னு நினைப்பவங்க பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறத்திலான அந்த வளையல்களை அணிவது மிகுந்த பலனை கொடுக்கும். வளையல்களுடைய எண்ணிக்கை, அதாவது சில பேருக்கு பார்த்திங்கன்னா எத்தனை வளையல் கைகளில் அணியணும் அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும்.
2 கைகள்லையுமே பார்த்தீங்கன்னா 2 என்ற எண்ணிக்கையில் வளையல் அணியும் பொழுது குடும்பத்திற்கு நன்மை ஏற்படும். மேலும் குடும்ப உறுப்பினர்கள் பாசமாகவும் உங்களிடம் நடந்து கொள்வார்கள். 3 வளையல்கள் அணிவதன் மீதம் சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்புகள் தேடி வரும். அதாவது ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நடக்கணும்னா மஞ்சள் வளையலை பார்த்தீங்கன்னா வலது கை மற்றும் இடது கையில் 3 வளையலை நீங்கள் சேர்த்து போடும் பொழுது உங்களுக்கு விரைவிலேயே இந்த சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்புகள் தேடி வரும். உங்களுக்கு தடைகள் இருந்தாலுமே அந்த தடைகள் எல்லாமே இது தகர்த்தெறிந்து விடும் அப்படிங்கிறது தான். அதே போல் 4 வளையல்களை அணியவே கூடாது. 4 எண்ணிக்கையிலான வளையல்கள் அணியக்கூடாது. 5 வளையல்கள் அணிவதன் மூலம் பணப்பிரச்சனைகள் தீரும். 6 வளையல்கள் அணிவதன் மூலம் வசதி வாய்ப்பிற்கு எந்தவித பஞ்சமும் இல்லாமல் சுகவாசியாக வாழலாம். இந்த 4 வீதத்தை மட்டும் தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது. மற்றபடி 2, 3, 5, 6 இப்படியான எண்ணிக்கைகளில் வளையல் அணிந்து கொள்வது மிகவும் சிறப்புக்குரிய ஒரு விஷயமாக இருக்கும். உங்களுக்கு எந்த பலன் தேவையோ அதற்கு ஏற்றாற் போல் வளையல்களை நம்பிக்கையோடு அணிந்து கொள்ளுங்கள். இந்த திங்கள், புதன், வியாழன், வெள்ளி, ஞாயிறு இந்த நாட்கள் எல்லாம் வளையல் அணிந்து கொள்வது மிகவும் சிறப்புக்குரியது. காலை அல்லது மாலை நீங்கள் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு கூட அந்த சாமியோட பாதத்தில் அந்த வளையலை வைத்து விட்டு அதற்கப்புறம் அணிந்து கொள்வது இன்னும் சிறப்பான விஷயமாக இருக்கும். ஒன்று தங்க வளையல், இல்லைனா பார்த்தீங்கன்னா கண்ணாடி வளையல். இதையே அணிந்து கொள்வது சிறப்பு. தங்கத்தால் நம்மளால் வாங்க முடியாதுன்னா பரவாயில்ல, கண்ணாடி வளையலே நம்ம அணிந்து கொள்ளலாம். இந்த கலரில் உங்களுக்கு என்ன பலன் தேவைப்படுதோ அதற்கேற்றாற் போல் வாங்கி அணிந்து கொள்வது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதான். இதுவரை வளையலை பற்றி தெரியாமல் ஏனோ தானோ என்று உபயோகப்படுத்தியவர்கள் இனிமேல் இந்த பதிவை பார்த்துவிட்டு அதற்கு ஏற்றாற் போல் அணிந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுங்கள் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. இதற்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் அணிந்திருப்பீங்க. இதற்கப்புறம் இதை ஒவ்வொரு முறையும் ட்ரை பண்ணி பார்க்கும் பொழுது, அதாவது ஆன்மீக ரீதியாக நம்ம பல தகவல்களை பல பதிவுகளை கொடுத்து கொண்டே தான் வரணும். அதை எல்லாமே நீங்கள் முறைப்படி நீங்கள் ஒரு மாதம் ட்ரை பண்ணி பார்த்தாலே அதில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியத்தான் செய்யும். அதே போல் தான் இந்த வளையல், கொலுசு எல்லாமே. அதனால் இதையுமே முயற்சி செய்து பாருங்கள். நல்ல முறையில் உங்களுடைய வாழ்க்கையும் மாறி நல்லபடியாக வாழ்வீர்கள் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.